ஹலோ, இன்னும் உனக்கு பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? கொஞ்சமா? நிறையவா? எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு என்னையே ரொம்ப பிடிக்கும். எல்லாரை விட அதிகமாக என்னையே எனக்கு பிடிக்கும். ஏன் தெரியுமா? எனக்கு கடவுள் கொடுத்த எல்லா விஷயங்களும், தலை முதல் கால் வரை கொடுத்த எல்லா விஷயங்களும் நானே பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு விஷயம். அது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் அப்படிதான். உங்களையே நீங்கள் ரசித்து பாருங்க. நீ உன்னையே ரசித்து பாரு. என்ன நான் சொல்கிறது புரியுதா? கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. அப்படியே உங்கள் முகத்தை ஒத்து பாருங்க. உங்கள் கண் எவ்வளோ அழகாக இருக்குது. உங்கள் புருவங்கள், தலைமுடி, அப்புறம் காது, மூக்கு, வாய், எப்படி லிப்ஸ் எல்லாம் நமக்காக நமக்கே செதுக்கின மாதிரி அழகாக இருக்கு. நம்மள மாதிரி யாருமே இருக்க முடியாது. என்னதான் நம்மளுடைய அம்மாவோ உடன்பிறப்புகளோ யார் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். பட் நாம தான். நமக்கு நிகர் யாருமே இல்லை. ஓகேங்களா? இப்படி இருந்தால் மட்டும்தான்டா நீங்கள் உங்களை ரசிக்கணும். அப்போ தான் மற்றவங்க உங்களை ரசிக்க முடியும். உங்களை நீங்கள் நேசிக்கணும். என்ன நான் சொல்கிறது புரியுதா? முதல்ல ஒன்றை நீயே நேசிக்கணும். அப்போ தான் மற்றவங்க நேசிப்பாங்க, மற்றவங்க உன்னை பார்த்து ரசிப்பாங்க. சரியா? அதனால் உன்னை நீயே நேசிக்கிறியா? ரசிக்கிறியா? உன்னை மாதிரி அழகு வேறு யாருமே இல்லை. அப்படியே போய் கண்ணாடி முன்னாடி நின்று பாரு. எங்கே நான் சொன்னோன்னு ஓரத்தில் ஒரு சிரிப்பு வருது. அப்படியா? நிஜமாதான். எந்த விஷயம் நமக்கு இருந்தாலும் அது இல்லாமல் போனாலும் அது நமக்கு ஸ்பெஷல் தான். நாம அழகு தான். ஓகேவா? ஒவ்வொருத்தர் மனசுலேயும் அந்த நினைப்பு இருந்துருச்சுன்னா அவங்க தான் அப்படியே அந்த ஒரு கர்வம் வரும். பார்த்தீங்களா? அந்த கர்வத்துக்கு இணைய வேறு எதுவுமே இல்லைங்க. ஆனால் நம்ம மற்றவங்க யாரும் ஒவ்வொருத்தர் பார்வையில் அவங்கவுங்க அழகாக இருக்கலாம். ஆனால் நம்ம பார்வையில் நாம தான் அழகு. அப்போ தான் மற்றவங்களும் நம்மளை ரசிக்க முடியும், மற்றவங்களும் நம்மளை நேசிக்க முடியும். நாம் நம்மளை நேசிக்கணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், உன்னைய நீ தான் ரசிக்கணும், உன்னையே நீ தான் நேசிக்கணும். சரியா? எங்க பை சொல்லு. சிரிச்சுட்டே சொல்கிறா, உம்முன்னு சொல்கிறா. ஓகே, பை.